நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மகரத்துக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு. அதாவது அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். எல்லாருமே எந்த அஸ்ட்ராலஜருமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் மகரத்துக்கு சொல்லும் போதெல்லாம் மனசு வலிக்கும். என்னடா இது, எப்படா அவங்க மீள்வாங்க, எப்படிடா இப்படி சமாளிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற கவலை அந்தந்த அஸ்ட்ராலஜருக்கே இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் மாறி ஓடியே போயிருச்சுங்க. சொன்னா நம்புவீங்களான்னு தெரியாது. ஏன்னா நீங்க பட்ட பாடு அத்தனை. என்னை நிறைய கம்பெனிஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு பிளாக் மார்க், எந்த இடத்துலயும் போய் ஜெயிக்க முடியாத ஒரு நிலை. ஏண்டாப்பா வாழ்றோம் அப்படின்னு பேசினவங்க எல்லாம் மகர ராசி ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனா அத்தனையும் இதுக்கு தாண்டா வாழ்றோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு குரு அவ்வளவு சப்போர்ட்டிவான ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கார். குரு எங்க வந்திருக்கார்? உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு. எப்போ இந்த வக்ர நிவர்த்தி? பிப்ரவரி 4ஆம் தேதி திருக்கணிதப்படி, பிப்ரவரி 11 வாக்கியப்படி. அவர் வீர நட, ராஜ நட, அனைத்து விஷயத்துக்கும் நான் இருக்கேன், வா கை கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க போகுது இந்த குரு வக்ர நிவர்த்தி மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு. சுய ஜாதகத்துல கிரக நிலைகள் நல்லா சப்போர்ட்டிவா இருந்திருந்தா, திசா புத்தி நல்லா இருந்திருந்தா அவங்க ஒரு 50% ஓகேன்னு டிராவல் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க எல்லாம் படாத பாடு. சோ நாங்க மகரம்னு சொன்னாலே அவங்களுடைய கோச்சார பலனை விட அவங்களுடைய சுய ஜாதகத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு எதுதான் அவங்கள காப்பாத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு லைஃப் மேலேயே இன்ட்ரெஸ்ட் போயிருந்துச்சு. நோட் பண்ணுங்க, போயிருந்துருச்சு. இப்போ அது எல்லாம் போய் அவங்க கை தட்டி சபாஷ் அப்படின்னு அவங்களே அவங்கள பாராட்டக்கூடிய வகையில லாபம் லாபம் லாபம்னு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குரு. உங்களையும் பார்க்கிறார், லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அண்ட் குரு 5ல உட்கார்ந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய 5ஆம் வீட்டு குரு எதெல்லாம் நடந்தா புண்ணியம்டா அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கடவுள் இதெல்லாம் கொடுப்பாராடா அப்படின்னு நினைக்கிறீங்களோ, வேண்டிட்டே இருக்கேன்டா, கடவுள் தான் இருக்காரா, ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி இருக்கு, கடவுள் கண்ணே திறக்க மாட்டாரா அப்படின்றவங்களுக்கு எல்லாம் திறந்துட்டார் அப்படின்னு சொல்ல போறீங்க. வேலை போனவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். அதுவும் நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இத போய் கொடுக்கறாங்களே, நம்ம சாதிப்போமா அப்படின்ற கவலையெல்லாம் விட்டுடுங்க. ஜெயிக்க போறீங்க. பல ரூபத்துல வேலை கொடுத்தவனே இப்படி பண்ணுக்கனா, அப்படி பண்ணுப்பா, இந்த இடத்துல நீ இப்படி போன்னு ப்ரொசீட் பண்ணும்போது அவங்களே உங்களுக்கு கத்துக்கவும் வச்சு உங்களுக்கு அதுக்குண்டான ஃபீஸும் கட்டி அந்த ஒரு பாயிண்ட்ல உங்களை தெளிவுபடுத்தி அதன் மூலியமா அபிவிருத்தின்றது கொண்டு வருவீங்க. சிக் கம்பெனியா இருந்தா கூட இப்போ உங்களுடைய எனர்ஜினால நீங்க ப்ரூஃப் பண்ணணும்ன்ற ஒரு எனர்ஜினால அந்த இடத்தை நீங்க கொண்டு வந்தே காமிப்பீங்க. இன்னும் சொல்லணும்னா எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இப்ப மகர ராசி மகர லக்னத்துல ஒருத்தர் உங்களுக்கு ஸ்டாஃபா கிடைச்சாருன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா அவருடைய அத்தனை விஷயங்களும் நிறைய அவர் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைச்சதுனால ஒரு ஷேப்பிங்கா எல்லா விஷயத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி படைச்சவங்க தான் இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க இப்ப வழி நடத்த போறாங்க. அண்ட் மேலும் நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பல டெக்னிக்ஸ் உங்களுக்கு தோணி உங்களுக்கு சக ஊழியர்கள் நல்லபடி கிடைச்சு. எந்த ஒரு விஷயமே தனியா ஒருத்தரும் பண்ண முடியாது. உங்களுக்கு சிங்க் ஆக மாதிரி உங்களுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? சோ உங்களுடைய எண்ணங்கள் சிங்க் ஆகிற மாதிரி ஏற்பட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வளர்ச்சி அவங்களே பிரம்மாண்டமா கொண்டு வந்துருவாங்க. சோ இது எல்லா விஷயத்திலையும் வீட்டுனால பிரச்சனை, கவலையே பட வேண்டாம், வேற வீடு மாறிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொந்த வீடு அமையலைன்ற கவலை இருந்துட்டே இருக்கு. பணம் நிறைய பேருக்கு கூட மகரத்துல இருந்தது, ஆனா எதுவுமே திருப்தியா இல்ல. போய் முடிக்கிறீங்க, அக்ரிமெண்ட் போடுறீங்க. நீங்க அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் கூட அவன் சொல்லுவான், இல்லப்பா
ரேட் ஏறிடுச்சு, நீ இன்னும் இத்தனை லட்சங்கள் சேர்த்து கொடுத்தா உனக்கு கொடுக்குறேன், இல்லாட்டி உன்னால என்ன முடியுமோ பார்த்துக்கோ அப்படின்றதெல்லாம் எத்தனை பேர் கிராஸ் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாறிடும். நீங்க எந்த இடத்துல வேணும்னு கேக்குறீங்களோ அந்த இடத்துல இப்போ நீங்க நினைச்சதை விட கம்மியா ஒருத்தனுக்கு அது விற்கணும்ன்ற ஒரு தேவை ஏற்பட்டு அவன் உங்க கண்ணில் பட்டு அதை ஆட்டோமேட்டிக்கா வித்துருவீங்க. இப்ப நீங்க அக்ரிமெண்ட் போடுவீங்க, போட மாட்டீங்களே. நீங்க என்ன சொல்லுவீங்க, சார் நான் 10,000 rupees அட்வான்ஸ் தரேன், டோட்டலா உங்களுக்கு அடுத்த நல்ல நாள்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், ஓகேயா அப்படின்னு கேட்பீங்க. இங்கதான் மெச்சூரிட்டி வந்துடுச்சு இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவான விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்ணணும், எதுலயும் சிக்காம எப்படி இருக்கணும் அப்படின்ற டெக்னிக் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சு புரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அப்லிஃப்ட் ஆவீங்க. நிறைய கருத்து வேறுபாடு குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இருந்துச்சு எல்லா ரூபத்திலையும். இப்ப குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு நன்மைக்காக தான் நீங்க இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா, எத்தனை தந்தைக்கும் உங்களுக்கும் உறவு பிரச்சனையாச்சு. நீங்க சொல்றது எல்லாமே புரியாம ஒரு சின்ன விஷயம் கேட்டிருப்பீங்க உதவி பண்ண சொல்லி தந்தைக்கு. அவர் சொல்ல அதெல்லாம் முடியாதுடா, நான் எனக்கு அப்புறம் உனக்கு தானே, எங்க நான் தூக்கிட்டா போறேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப உங்களுக்கு மனசுல என்ன இருக்கும், இப்ப கஷ்டத்துல இருக்கும்போது கொடுக்காம அப்ப கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற வெறுப்பெல்லாம் வந்திருக்கும் இல்லையா. அதெல்லாம் இப்ப மாறி தானாவே தந்தை வழியில உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தந்தைக்கு உடம்பு சரியில்லாம நிறைய பேர் அவங்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய காலத்தையும் விரயம் பண்ணியிருப்பீங்க, நிறைய லீவ் எடுத்திருப்பீங்க, அலைச்சல் எக்கச்சக்கமா இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்லை, தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்ல சீரா இருக்கும், கரெக்டான மருந்துகள் அவருக்கு கிடைக்கும், அவரை பத்தி கவலை அப்படின்றது உங்களுக்கு போயிடும். அதனால உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப சூப்பரா இங்க நடக்கும். அப்ப குடும்பம் பல ரூபத்துல சந்தோஷமான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போயிடுவீங்க. உங்களுடைய பிசினஸ்க்கு புது புது ஆட்கள் வருவாங்க, உங்களுடைய என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க கிளியரா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு மகரத்துக்கு நான் நன்மைகள் சொல்லிட்டே போலாம். இப்ப நீங்க ஒன்னே ஒரு விஷயம் தான் பண்ணணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு எங்க இருக்கார் அது நீங்க பார்க்கணும். திசை என்ன, திசாநாதன் எப்படி இருக்கார், புத்தி என்ன, புத்திநாதன் எப்படி இருக்கார் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன்னா அடுத்தது வரக்கூடிய பெயர்ச்சிகள் கூட உங்களுக்கு சனி பாசிட்டிவான ஒரு வழியில தான் வரார். அப்ப இந்த காலத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. என்ன பேர் அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றதுதான். சோ அந்த ரீஸ்ட்ரக்சரிங் நிறைய விஷயங்கள் எது எது விற்கலையோ அதெல்லாம் கூட நீங்க சேல் போட்டுருவீங்க. இப்ப சேல் போட்டு ப்ராஃபிட் மினிமமா வந்தா கூட போதும், பெரிய லாபம் வேண்டாம், இதெல்லாம் கழிச்சு விடலாம், புதுசா நம்ம அதை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ரீமேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே ஒரு ரீஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா ரீஸ்ட்ரக்சர், ரீஃப்ரெஷ்மெண்ட், சந்தோஷம் அப்படின்றது சுத்தி சுத்தி உங்களுக்கு வரும். ஸோ திருமணம் ஆகலைன்ற உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாமே, இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோமே அப்படின்ற ஒரு அமைப்பும் மன தெளிவும் மன நிறைவும் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான், உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான். சோ உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் விரயம் இல்லாம சுப செய்திகளாக கொட்ட போகுது. நீங்க எனக்கு சொல்லதான் போறீங்க. சோ சந்தோஷமா நீங்க இருங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.